சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி மதியம் 2:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 2:55 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இது பங்குனி மாதம் என்பதால் இன்றைய தினம் அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து மீதி அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:05 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:50 சந்திர உதயம் என்பது இரவு 9:56 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:30 முதல் காலை 6:04 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:36 முதல் 9:08 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:39 முதல் மதியம் 12:11 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:42 முதல் 3:14 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:20 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட பஞ்சாங்க தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். விஷ்ணுமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தினசரி பஞ்சாங்கத்தை அறிந்து கொள்வதால் என்ன நன்மை என்பதுதான் அவருடைய கேள்வி. அவர் கொஞ்சம் விளக்கமாகவே கேட்டிருக்கிறார். தினந்தோறும் பஞ்சாங்க குறிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திதி எவ்வளவு நேரம் இருக்கு, நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்கு, கரணம் யோகம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதை ஒரு சாமானிய மனிதனாகிய நான் தெரிந்து கொள்வதால் எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏதோ ராசி பலனை சொன்னீங்களா, என் ராசிக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டி போயிட்டே இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சற்று கொஞ்சம் வேகமாகவே அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அவருக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் நாம் இதனை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னா 5 அங்கங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பஞ்சாங்கம். 5 அங்கங்களை உள்ளடக்கியதுதான் பஞ்சாங்கம்ங்கிறது. இது என்ன அங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா நம்ம உடம்பிலேயே நம்ம பார்த்தோம்னா நமக்கு 5 அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றோம் தானே, பஞ்சேந்திரியங்கள் இருக்குன்னு சொல்றோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தையே இந்த பஞ்சபூதங்கள் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறதுன்னு சொல்றோம். என்ன அந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றா இல்லையா. ஆக இதுக்கெல்லாம் எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை இந்த பஞ்ச அங்கங்களுக்கும் கொடுக்க வேண்டும். அந்த நாளை பற்றி நாம் அனைவரும் அவசியம் காலை பொழுதிலேயே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இதை நம்ம அப்படியே ஒப்பிட்டு கூட பார்க்கலாம் சொல்றேன். இந்த பஞ்சேந்திரியங்களுக்கும் இந்த பஞ்ச அங்கங்களுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துக்கலாம். பஞ்சபூதங்களோடு கூட இணைத்து ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த பஞ்சேந்திரியங்களை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். பஞ்சேந்திரியங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு, பஞ்சேந்திரியங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்த்தோம்னா, மெய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, மெய்னா நம்முடைய உடம்பினை பற்றி பேசுகிறோம் அல்லவா, இந்த உடம்பிற்கும் இந்த நிலத்திற்கும் சம்பந்தம் என்பது உண்டு. உடம்புங்கிறதே நம்ம நிலத்து மேலதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த நிலத்திற்கும் இந்த உடம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. அதே மாதிரி வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வாய் என்பதற்கும் நீர் என்கின்ற அந்த பஞ்சபூதத்திற்கும் தொடர்பு உண்டு. வாயில எப்பயுமே அந்த நீர் பசை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
நான் வறண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நான் வறட்சியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சுத்தமா காஞ்சு போச்சுன்னு சொன்னா அவன் மரணத்தை எட்டி விடுவான் என்பதுதான் அர்த்தம் அல்லவா? ஒரு மரணம் அடைந்து விட்டான்னு சொன்னா அவருடைய நாக்கு வாய்ப்பகுதி சுத்தமாக காய்ந்து போய்விடும். அப்ப வாய்ப்பகுதியிலே ஈரம் என்பது இருந்தால்தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதே பொருளாகும். அதே மாதிரி கண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண் என்பதை அக்னிக்கு சமமாக சொல்கிறார்கள். ஒரு நெருப்பிற்கு சமமாம். சோம சூரிய அக்னிலோச்சனாயை நமகா அப்படின்னே சொல்லுவா. இறைவனுக்குரிய அந்த நாமாவளியை சொல்லும் பொழுது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், மூன்றாவது கண்ணாக அக்னிக்கண், நெற்றிக்கண், அதிலே நெருப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆக கண்களை ஜுவாலைன்னு சொல்லுவா தெரியுமா? கண் என்ன பவர்ப்பா, அதுல ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த ஒளி நெருப்பு. ஆக கண்களை நெருப்போடு ஒப்பிடுகிறார்கள். அதே மாதிரி மூக்கு அப்படின்னு சொல்றது, மூக்குனாலே நமக்கு நாசி, நாசியில என்ன வரும்? காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மூக்கு வழியா காற்று உள்ள போயிட்டு வெளியில வந்ததான் உயிரோட இருக்குன்னு அர்த்தம். மூக்கில இருந்து காற்று வெளியில வரலன்னு சொன்னா அவன் போயிட்டான் தானே அர்த்தம், அவன் இறந்து போயிட்டான் தானே அர்த்தம். ஆக மூக்கு என்கின்ற ஒரு இந்திரியத்திற்கும் அந்த பஞ்சபூத மதத்திலே ஒன்றாகிய அந்த காற்று என்பதற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது இருக்கிறது. அதே மாதிரி செவி அப்படின்னு கரெக்டா கடைசியா ஒரு விஷயத்த சொல்றோம். மெய், வாய், கண், மூக்கு, செவில அந்த செவி என்பதற்கும் அந்த பஞ்சபூதங்களிலே இறுதியாக சொல்லக்கூடிய இந்த ஆகாயம் என்பதற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. இந்த ஆகாயத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒலிகளை இந்த செவியானது உள் வாங்குகிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செவி அப்படிங்கிறதையும் ஒன்னையும் வச்சிருக்கா இல்லையா? இப்ப இதனை அப்படியே இந்த பஞ்ச அங்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த பஞ்சாங்கத்துல என்னென்ன சொல்றோம்? திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் தானே 5 சொல்றோம் இல்லையா? இப்படி இந்த முதல்ல வரக்கூடிய மெய்யோடு எது தொடர்பு பெறுகிறது, நம்முடைய உடம்போடு எது தொடர்பு பெறுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றைய தினத்தினுடைய நட்சத்திரம் என்பது தொடர்பு பெறுகிறது. ஒரு நாளைக்கு இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, இன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் இவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அந்த நேரம் வரை அனுஷ நட்சத்திர காலிலே சந்திரனானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். ஆக அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தைத்தான், அதைத்தான் நம்முடைய ஜென்ம ராசின்னு சொல்றோம். அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை வைத்துத்தான் நம்முடைய உடம்பானது இப்படி அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்றோம். இந்த மெய்யை தீர்மானிக்கக்கூடியது சந்திரன் என்கின்ற கிரகம் என்பதால் அந்த சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்பதை நம்முடைய உடம்போடு மெய்யோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். அந்த சந்திரனைத்தான பூமியினுடைய நேச்சுரல் சேட்டலைட் சொல்றா, இயற்கை துணைக்கோள்னு சொல்றா இல்லையா? இந்த பூமியைத்தான நிலம்னு ஒரு பகுதியாக சொல்றோம், நம்ம நிலத்தை சொல்கிறோம் அல்லவா? ஆக நட்சத்திரம் என்பதற்கும் இந்த நிலம் என்பதற்கும் நம்முடைய உடம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக வாரம் அப்படின்னு சொல்றோம், அது என்ன கிழமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கிழமை என்பது அன்றைய தேதியிலே எந்த கிரகமானது முக்கிய ஆதிக்கத்தை பெறுகிறது அப்படிங்கிறத பத்தி சொல்றது. அது நீர் என்பதோடு சம்பந்தப்படுகிறது. அதே மாதிரி திதி என்று வரும் பொழுது, திதி இன்றைய தேதியில இன்னைக்கு இந்த திதியானது நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு சதுர்த்தி திதி இவ்வளவு நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் பஞ்சமி திதிங்கிறது வர்றதுன்னு சொல்றோம்னா, அந்த திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை பற்றி பேசுகிறது. அந்த திதி என்பதுதான் நம்முடைய கண்களாகவே பார்க்கப்படுகிறது. நம்முடைய கண்களோடு அதனை ஒப்பிடுகிறார்கள். வாரம் என்பதை, கிழமை என்பதை வாயோடு ஒப்பிடுகிறார்கள். வாய் என்ற பகுதியோடு, மெய் வாயின்னு சொல்லும்போது வாயோடு அந்த வாரம் என்பதும் அந்த நீர் என்பதும் ஒப்பிடப்படுகிறது. அதே மாதிரி கண்ணோடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்களோடு தான் நெருப்பினை ஒப்பிட்டோம். அதோடு இந்த பஞ்சங்கங்களே ஒன்றாக எது ஒப்பிடப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா திதி என்பதுதான் ஒப்பிடப்படுகிறது. அதே மாதிரி மூக்கு அப்படின்னு சொல்றதோடு மூக்கோடு காற்று அப்படிங்கிறது ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த பஞ்ச அங்கங்களிலே எது இடம் பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யோகம் என்பது, யோகம் சொன்னா அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் அல்ல, பஞ்சாங்கங்களே வரக்கூடிய யோகம் சொல்றோம் இல்லையா? அந்த யோகத்தை தான் மூக்கோடு நாம் சுவாசிக்கின்ற காற்றோடு ஒப்பிடுகிறார்கள். அதே மாதிரி செவி, இந்த ஆகாயம்னு சொல்றோம் இல்லையா? இந்த செவியை ஆகாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அதுலதான் இந்த கரணம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? கரணம் தப்பினால் மரணம் சொன்னா, கரணம் நல்ல கரணமாக இருக்க வேண்டும். சுப கரணங்களிலே நாம் அந்த செயலை துவக்க வேண்டும். ஒரு அசுப கரணங்களிலே அந்த செயலை துவக்கும் பொழுது அது நெகட்டிவான ஒரு எதிர்மறையான பலனை தந்து விடுகிறதுங்கிறத சொல்லியிருக்கா. அதனாலதான் இந்த 5 அங்கங்களையும் நாம் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் இதுதான். ஆக சாமானிய மனிதர்களாக இருந்தாலும், சாதாரண மனிதர்களாக இருந்தாலும், நமக்கு ஜோதிட அறிவுங்கிறது கிடையாதுன்னு சொன்னா கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்த தேதியில இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்தந்த நாளை பற்றி நாம் தினந்தோறும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான் அப்படிங்கிறத இந்த நேரத்திலே அழுந்த பதிவு செய்கிறேன்.
இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.